ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஆக்னேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மேக் அட்ரஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேக் அட்ரஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு கம்ப்யூட்டருக்கு 2 விஷயம் தேவை. ஒன்று ஐபி அட்ரஸ், இன்னொன்று மேக் அட்ரஸ். ஐபி அட்ரஸ் எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா, நம்ம இன்டர்நெட் ப்ரௌசிங் பண்ணுறதுக்கு. மேக் அட்ரஸ் எதுனா டிஃபால்ட்டாகவே அதில் இருக்கும். ஸோ என்னோட மேக் அட்ரஸ், ஐபி அட்ரஸ் என்னன்னு சொல்லிட்டு டெர்மினலை ஓப்பன் பண்ணி செக் பண்ணிடலாம். இஃப் கான்ஃபிக் நான் போட்டேன். போட்டோன்னே பார்த்தீங்கன்னா, அதில் என்னோட ஐபி அட்ரஸ் வந்து ஷோ ஆகுது. நெக்ஸ்ட் வந்து என்னோட மேக் அட்ரஸ் ஷோ ஆகுது. பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியுது. இப்போ கீழே இருக்குது பார்த்தீங்களா, ஈத்தர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து என்னோட ஐபி அட்ரஸ் 192.168.43.232. இது வந்து என்னோட ஐபி அட்ரஸ் காமனாக தெரியும். ஐபி அட்ரஸ் எப்படி ஹைட் பண்ணுறது, விபிஎன் யூஸ் பண்ணி நம்ம ஹைட் பண்ணுவோம். அது எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி அந்த வீடியோ போட்டிருக்கேன், பார்க்கலாம் பாருங்க. இது என்னோட மேக் அட்ரஸ் ETHER அப்படின்னு கொடுத்து பார்த்தீங்களா, ஈத்தர்னு. ஸோ இதான் என்னோட மேக் அட்ரஸ், இது என்னோட ஐபி அட்ரஸ். ஐபி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது விபிஎன் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். பட் மேக் அட்ரஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது ஃபோன் நம்பர் யார் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், சிம் மாற்றி. பட் ஆனால் ஐஎம்இ நம்பர் சேஞ்ச் பண்ண முடியுமா, சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம என்னென்னா மேக் அட்ரஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு ஒரு ட்ரையல் மாதிரி பார்ப்போம். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா சூடோன்னு டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, டைப் பண்ணிட்டு இஃப் கான்ஃபிக்னு போட்டுக்கிறேன். தென் இப்போ வந்து நம்ம என்ன இன்டர்நெட் கனெக்ஷனில் இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட் நம்ம பார்த்துக்கணும். நான் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸில் இருக்கேன், அதாவது ஒய்ஃபைல இருக்கேன். இதுவே நீங்கள் கேபிளில் இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுங்க. இப்போ நான் வந்து ஒயர்லெஸில் இருக்கேன். ஸோ ஒயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் லேன்னு போட்டுக்கிட்டேன். இதுவே நீங்கள் கேபிளில் இருந்தீங்கன்னா ETH0 அப்படின்னு போட்டுக்கோங்க. நான் வந்து ஒயர்லெஸில் கனெக்ட் பண்ணேன், இப்படி போட்டுருக்கேன். அதை டவுன் டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தேன். என்ட்ரு ஆகிடுச்சு. திருப்பி அகைன் அதே இஃப் கான்ஃபிக் நான் போட்டுக்கிறேன். போட்டு திருப்பி அகைன் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒயர்லெஸ் நெட்ஒர்க் லோக்கல் ஏரியாவே நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்னென்னா இதில் ஹார்ட்வேர்னு கொடுக்குறேன். அதை HWன்னு கொடுத்துட்டு ஈத்தர்னு கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன இதுவில் வேணுமோ, இந்த மேக்ஸ் ஸ்பூம்பிங்லாம் பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன பண்ணுவோன்னா வேற ஒரு டிவைஸில் இருக்கிற மேக் அட்ரஸே நம்மளோட டிவைஸில் வந்து நம்ம போட்டுப்போம். போட்டுக்கிட்டு அங்கே வர டேட்டாஸ் எல்லாம் நம்ம இங்கே கலெக்ட் பண்ணிக்கலாம். கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுலாம் டிஎன்எஸை. ஸோ அதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு நம்ம சும்மா ட்ரையல் மட்டும் பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு எனக்கு சும்மா இந்த மேக் அட்ரஸில் எனக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ அந்த நானே ஒரு மேக் அட்ரஸ் வந்து ரேண்டமாக கொடுத்துட்டேன். 22557732ன்னு. மொத்தம் 12 இருக்கணும். இதில் 10 தான் இருக்குது, இன்னும் 2 போட்டுக்கலாம். ஓகே, இப்போ என்ட்ரு பண்ணியாச்சு. என்ட்ரு பண்ணி இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதான் என்னோட மேக் அட்ரஸ். அதாவது எனக்கு இந்த மேக் அட்ரஸ் தான் வேணும் பர்டிகுலராக அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ அதுக்கு முன்னாடி என்ன, இன்னொரு டெர்மினலை ஓப்பன் பண்ணி இதில் ஆல்ரெடி என்ன மேக் அட்ரஸ் இருக்கணும் உங்களுக்கு காமிச்சிடறேன். இனிமேல் நான் மாற்ற போகிற மேக் அட்ரஸ் என்ன வருதுன்னு பார்த்துக்கலாம். ஏன்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட் பார்த்து தான் உங்களுக்கு தெரியும். இஃப் கான்ஃபிக் நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, இஃப் கான்ஃபிக் டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் என்னோட மேக் அட்ரஸ் வந்து ஷோ ஆகுது. தென் இங்கே இருக்க ஐபி அட்ரஸ் மேக் அட்ரஸ் மேலே இருக்கியா? ஓகே, இந்த ETHER அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா கீழே, 54EE75652129. கரெக்ட். இதான் என்னோட மேக் அட்ரஸ். அதாவது கரண்ட்டாக இப்போ என்னோட லேப்டாப்பில் இருக்கிற மேக் அட்ரஸ் இதான். இந்த மேக் அட்ரஸ் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேவா? அது நம்மளுக்கு என்ன மேக் அட்ரஸ் வேணுமோ அந்த மேக் அட்ரஸில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மேக் அட்ரஸ் தான் கொடுக்கணுமான்னு இல்லை, எது வேணாலும் கொடுக்கலாம். நான் சும்மா 002255773222ன்னு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதே மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா திருப்பி அதே சூடோ இஃப் கான்ஃபிக் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் என்ன பண்ண போகிறேன்னா அப் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் நம்ம டவுன் பண்ணோம்ல, டவுன் பண்ணதுக்கப்புறம் இப்போ அப் பண்ணணும். ஸோ அப்னு கொடுக்குறேன். இப்போ வந்து நான் செக் பண்ணுறேன் என்னோட இஃப் கான்ஃபிக்கை. ஓகே, டைப் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் இஃப் கான்ஃபிக் கொடுத்து இப்போ நான் வந்து செக் பண்ணுறேன். எங்கே இருக்குது மேக் அட்ரஸ்? கிடச்சிடுச்சு. பார்த்தீங்கன்னா 002255773222. பார்த்தீங்கன்னா எனக்கு விருப்பமான மேக் அட்ரஸை நான் வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ இது மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான மேக் அட்ரஸை நீங்களே வந்து போட்டுக்கலாம் ஃபேக்காக. எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு. இப்போ இதில் இஃப் கான்ஃபிக் போகிறேன். ஏன்னா இது பழைய ரிசல்ட் இல்லை, ஸோ அதனால் அது காமிக்குது. புது ரிசல்ட் வந்து இஃப் கான்ஃபிக் கொடுத்தா இதுலேயும் சேஞ்ச் ஆகிடும். தட் மீன்ஸ் ஓகே, இது இருக்குது 0022557732 சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் தான் மேக் அட்ரஸ் சேஞ்சிங்னு சொல்லுவாங்க. ஸ்னூப்பிங் பண்ணலாம் நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். போகிற வீடியோவில் இன்னும் டீட்டெயில்ஸாக பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ண வேண்டியதாக ஒன்றே வந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.